இப்போ ஜானோட பர்த்டே முன்னிட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சி வந்து நடக்குது. இவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஒரு 15 நாளா எவ்வளவு பசங்க பாவம். சிம்பிளஸ்ட், நீட்டஸ்ட், கியூட்டஸ்ட். ஸோ அது ஒரு பாரு, அதான் உங்க கிஃப்ட். பயமா இருக்கு எனக்கு திறக்க. இனியமா அழுவுறேன். இப்போ ஜானோட பர்த்டே முன்னிட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சி வந்து நடக்குது. ஆடலும் பாடலும், அதான் சொல்லிட்டாங்க. நீங்களே பாடி நீங்களே ஆடணும், நீங்களே ஆடி நீங்களே பாட முடியாது. சூப்பரா இருக்கா? என்னடா கிஃப்ட் வருது அங்க டின் 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 போலி தர்மன் மியூசிக் போடுறேன்னு பாக்குறேன். எத்தனை கிஃப்ட்? நீ ஒரு கிஃப்ட் மழையா இருக்கு. போடு அக்கா, இது நீங்க காலையிலே கொடுத்துருக்காங்க. காலையில இருந்து நாங்க ஒரு டான்ஸ் இல்ல எடுக்கிறதுக்கு வெயிட் தெரியுமா? ரோட்ல நம்ம பேசும்போது நாளைக்கு இதுதான் நீங்க சொன்ன அந்த குட்டி ட்ரைபாடா நோட செல்லம். நீ சூப்பரா இருக்க. நீ அது என்னன்னு பார்த்தல, நீ வந்து அசஞ்சிக்கலாம், அதுவே டர்ன் பண்ணிக்கோ. இந்த ரீல்ல எல்லாம் நான் பாத்துர்க்கேன். நான் எல்லாத்தையும் போன் வச்சு அந்த பக்கம் நோட்டாலும் அதுவா நம்மள ட்ராக் பண்ணி. ஆமா, சித்தப்பா டான்ஸ் ஆடுங்க. இப்போ அடுத்து பெரியப்பா டான்ஸ் ஆடுவோம். 1 2 3 ஸ்டார்ட். சித்தப்பு சிக்கன சிக்கன வராலே வரலாம் வா. அலே அதுக்குதான் சித்தப்பா கூப்பிட்டாங்க. பாருடா. Thank you மா. டப்பாவே செமையா இருக்கு. செம்மையா இருக்கு டப்பா. சூப்பர் டப்பா. சூப்பரா இருக்கு டப்பா. எல்லாம் எங்களோட இன்னோவேஷன் தான். செம்ம டப்பா. என்னோட விஷயம் டப்பாடா. என் டப்பாவை தாண்டி விஷயம் கொடுத்துறோம் பாத்தியா? சித்தப்பு இது ஒரு 5 நிமிஷம் இருக்கு. ஏய் இழுந்துரு. ஐயோ செம கியூட்டா இருக்கு. இங்க பாருங்க. அம்மா சூப்பரா இருக்குடா. மார்ச் குட்டியாது. மார்ச் பேபி மார்ச். இது நானே ஏன் போடணும்? அந்த பட்டி யோசிச்சோங்க. காயில கத்துன்னு இருப்பேன் பாயில, நீ நினைக்கிறது நான் இல்ல, நீங்காம கோயில காயில. நெக்ஸ்ட் டான்ஸ் வந்து நான் சொல்றேன். மாமியார் சௌக்கியமான பாட்டு. நான் மாமியார் சௌக்கியமா மாமியார் சௌக்கியமா. இந்த வாட்டி நான் சூகர வாங்கிட்டேன். இதோ எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஓ ட்ரிபிள் டான்ஸ். இது சூப்பரா. எனக்கு एक्चुअली நான் நிஜமாவே எனக்கு ரொம்ப ஆசை ட்ரிபிள் டான்ஸ். கேட்டாங்க என்னன்னா என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டபோது அப்போ நீ அறிவா ஐடியா கொடுத்துருக்க. திருட்டு பையன் அட திருடி இருக்கான். நீ வந்து இப்ப போய் அமேசான் கார்டு பார்த்தனா அதுலயும் இருக்கும். அதனால அங்கேயே தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சிட கூடாதுல்ல. ஓ அப்படி. இது பீச் வேவ்ஸ்லாம் கிரியேட் பண்ணலாம். இத வச்சு உடனே ஹேர் ஸ்டைல் பண்ணியே ஆகும். ஆமா நாளைக்கு சத்தியமா நான் இத பண்றேன் பாத்து. ப்ளூ கலர்ல ஆயிடுமா கமெடி? விழா கமெடிக்கு கொஞ்சம் பண்ணிடுவீங்களா? விழா கமெடிக்கு பண்ணிடுவீங்களா? முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. ஓகே गाइस, அப்போ வந்து நாளைக்கு நாங்க காலையில கிளம்ப ஆரம்பிப்போம். நாளானைக்கு தான் வந்து செக் அவுட். இது என்னது ஒரே பரிசு மலைகள். பரிசு மலைகள் நிறைய தயாரா. தேங்க்யூ ஆண்டி. ஆண்டிக்கு பாவம் உடம்பு வேற சரியில்லாம வந்து நமக்காக ஃபைனலி என் ஜிம்முக்கு கியூட்டா கொண்டு போறதுக்கு எனக்கு
காட்டன் வாங்கலான்னு அப்புறம் தான் அந்த இது வாங்கினேன் ஆண்டி. நான் அன்னைக்கு போய் டெக்கத்லான்ல போய் பார்த்தேன், அத்தனை பாட்டில் பார்த்தேன். எனக்கு ஆனா வந்து எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் வச்சுட்டா ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சு. சரி எதுக்குன்னு வச்சுட்டேன். ஆண்டிக்கு வந்து எனக்கு ஏதாவது பண்ணா உனக்கு கண்டிப்பா ஆண்டி, உங்களோட ஆசீர்வாதமும் அற்புத சித்தப்பு சிக்கன சிக்கன வரலே காதுல பூ வச்சாச்சு. ஓ நைட்டியா? வழக்கமா நான் தான் உனக்கு நைட்டி தருவேன். என்ஜாய் என்ஜாய். விழா கமிட்டி என்டர்டெயின் பண்றது யாருமே வந்து இது பண்ண கூடாது. யாரும் தடுக்க கூடாது, யாரும் நிமிக்க கூடாது. யார் அவங்க தடுக்குது வளர்ச்சியை? சிக்கன சிக்கன வரலே வரலே ரொம்ப டூ மச். இவ்வளவு கிஃப்ட்லாம் கொடுக்க கூடாது எனக்கு. சரி, அப்ப கொடுங்க. என்னோட ஏஸ்தெட்டிக் ஹவுஸுக்கு ஒரு ஏஸ்தெட்டிக்கான ஒரு உள்ள வேற தான் நான் பார்த்துட்டு ஐயோ இங்க பாருங்க. என்னோட ஏஸ்தெட்டிக் ஹவுஸுக்கு ஒரு ஏஸ்தெட்டிக் இவர் gift தான் என்னன்னே உங்களுக்கு தெரியாது. அதான் வர்க்கீஸ். என்னடா பண்ற? நான் கூட இது நிறைய நான் சும்மா எரியும் நினைச்ச லைட் நானும் அப்படிதான் நினைச்சேன். வேற லெவல்ல இருக்கணும். இது நம்ம எந்த ஆங்கில வேணுமோ வச்சுக்கலாம். இப்படி கீழே வருவான். நாம இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம். கம்மியா இருக்கு. ஆனா இது சார்ஜ் போடாம அயோக்கிய நாதாரிங்களா வந்து தொலைங்கடா. ஆனா கொஞ்சம் சார்ஜ் ஏறிச்சுன்னா வரும். சார்ஜ்லாம் கிடையாது, அப்புறம் டைரக்டா பிளக்ல தான் ஏத்தணும். ஓ நம்ம வீட்ல அந்த ஃபேரி லைட் வச்சிருக்கோமே அந்த மாதிரி. அந்த மாதிரி அதே மாதிரி தான். இதுவா இதுல என்னெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிப்போம். இது வந்து சித்தப்பு சிக்கன சிக்கன நீ பாருங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ண Dust மாட்டே. particle. எப்பவுமே சொல்லுல ஆக்டிங் இல்ல. ஓவர் ஆக்டிங்கா இருக்கு சொல்லல என்ன வச்சிருக்க. பேபிமா ப்ளீஸ் மீ. லைட் போடலாம். எப்படி போறீங்க? இருங்க. ஹலோ. பண்ணுமா? பத்தல. Thank you டானி. Thank you கேஷு. Come on. Light. Come on, let's see. ஒரே ஆஸ்ட்ரோநாட் வைப். Yeah. என்னாச்சு எல்லாம் ஒரே வைபா ஃப்ரீ இருக்கு. லெவல்ல போக போறோம் நம்ம. சிவாகி. கலந்துருவாங்க இவங்க எங்கயாவது. ஆமாங்க பார்த்து லான்ச் ஆயிடுவாங்க மூஞ்சி. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. பின்னாடி பார்த்துக்கலாம். வராலே. புரியவே இல்லையே. லைட் வச்சுக்கோ குண்டு நைட் லைட். அக்கா. ஸ்டார் இது ஆஃப். இல்ல ஸ்டார். ஆக்சுவலி இது ரெண்டு பேர் சரி ரொம்ப கஷ்டப்பட்டது போதும். வாவ். ஆமா நிஜமா நல்ல எஸ்தெட்டிக்கா இருக்கு. இது பாக்க இவ்ளோ ஹேண்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க நீங்க. சித்தப்பு சிக்கன சிக்கன வரலே. அக்கா அண்ணின்னு ரெண்டு பேரோட இதை வந்து அந்த அந்த கதையை நான் சொல்றேன். பதிச்சுட்டாங்க. காலையில இருந்து என் ரத்தம் கொதிக்குது, அதை நான் சொல்லணும்னு. சூப்பரா இருக்கு. ஏய் உள்ள இங்க பாரு. உள்ளே பார்க்காம வெறும் டப்பா நல்லே மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க எங்க அண்ணி. ஏய் பாப்பா சேதா இந்த கிளிப் நான் இப்படி வச்சு இப்படி போடணும்னு நினைச்சேன். இங்க பாருங்க இப்படி போட்டா அது மாதிரி இருக்கும். உண்டு, எனக்கு ஒரே ஒரு டவுட். இது மட்டும் எனக்கு பிடிக்கல உண்டு. ஏன் சொல்றேன், இந்த இது வந்து எவ்வளவு இருக்கும் நீ சொல்லு. இதுவா? சும்மா ஒரு ரஃப் கெஸ். இல்லடா அப்படி சொல்ல கூடாது. சும்மா சொல்லு, தப்பு இல்ல. மனசுல ஹர்ட் பண்ணுமா? ஹர்ட்லாம் இது இவளுங்களே பண்ணிருக்காளுங்க சாக்ஸ்ல. என்னால நம்பவே முடியல. செம்ம வேற லெவல். நிஜமா பண்ணீங்களா? கலக்கிட்ட பாப்பா. சாக்ஸ்ல இன்னொரு டீடைல் வச்சிருக்கான். இது என்ன சாக்ஸ் தெரியுமா? நான் வந்து ஜிம்முக்கு போயிட்டு வந்து வேர்வையோட நாத்தத்தோட இருந்தது, அதோட சேர்த்து பண்ணிருக்கிறா. ஏன் தெரியுமா? எப்பவுமே என்னோட பாசமும் நாத்தமும் பக்கத்துல. பாப்பா நீயே வச்சிரு. கரெக்டா உன்கிட்ட தான் இருக்கணும். சென்னைக்கு ஏதாவது வேணும்னு கேட்டீங்கன்னா இது வச்சுக்கோங்க. ரொம்ப என் மேல பாசமா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன். கொஞ்சம் நாய் தொலைது. எப்பவுமே நான் இது என்னோட பேக்ல வந்து வச்சிருப்பேன். ஸோ நீங்க வெளியே எங்கேயாவது போறீங்க, உங்களுக்கு சோப்லாம் கிடைக்கல ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அப்படின்னா நீங்க இதுல இருந்து கொஞ்சம் அப்படியே பாப் அவுட் பண்ணி
தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணி அக்கா ப்ரமோஷன் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாங்க. அது கொஞ்சம் ரத்தத்திலேயே ஊர்னதால எல்லாத்துலயும் ஒரு DIY எஃபெக்ட் கொடுத்திருக்காங்களே. இங்க பாரு குண்டு குழந்தைகள். இது எனக்கு பிடிக்கலாமா? அது மட்டும் வேணாம் மட்டும் என்கிட்ட குடிச்சிட்டு ஏன்டா அதை நான் பண்ணேன்னு எனக்கே ஒரு ஃபீல் கொடுத்தாங்க. மத்தியானம் ஸ்வேதா கொடுத்த அந்த காமெடி டப்பா ஒரு டேஸ்ட் திருடிக்குள்ள வச்சிருக்காங்க. ஆனா இதே எனக்கு என்ன ஆச்சு தெரியுமா வந்து அக்கா அது கிஃப்ட்டா? நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்க தம்பி. கிஃப்ட் எனக்கு புரியல. அது வந்து இருக்கணும். இது எப்படி ஸ்டிக்கர் சிறகடித்து பர அப்படின்னா ஆரிகாமி மார்ஷி மார்ஷ் குட்டி இது வந்து என்கிட்ட இருந்து நீங்க திருடி இருக்கீங்கன்றது எனக்கு ஒரு நான் சொன்னேன்ல reusable gifts னு. துச்சமே இல்ல. இன்னைக்குலாம் காலையில வந்து ஜுவல்ஸே இல்ல எனக்கு இல்லன்ற எல்லாத்தையுமே நீங்க வந்து இது எல்லாரும் கெஸ் பண்ணுங்க. இது வந்து புக்மார்க். அப்பாடா. அக்கா அது வெளிய இருந்து கூட நான் தான் வரைஞ்சேன். இவ்ளோ வரைஞ்சு நான் எங்கலாம் குப்பையில இருந்து எடுத்து வந்தேன்னு நினைச்சேன். நான் கஷ்டப்பட்டு பண்ணங்க. ஓபன் லிஸ்ட் கம்ப்ளீட். நானும் பண்ணணுமா? எனக்கு இது உங்ககிட்ட காட்டுறேன் பாத்துக்கோங்க. பேசிக்கலி இவங்க 3 பேரும் லிப்ஸ்டிக் போட்டு இதை கிஸ் பண்ணிருக்காங்க. எல்லாமே உங்க ஸ்வேதா மேம் மட்டும் பாருங்க. நான் ஒரு வீடியோ பார்த்தா நீ இறந்தவங்க வந்து உங்களை பார்க்க வராங்க அப்படின்னா பட்டாம்பூச்சியா வந்து நம்ம உங்க மேல உட்காருவாங்க. அப்படியா? சீரியஸா? இது அழகா வந்து உட்கார்ந்துட்டு போச்சுன்னா இது பேர் எழுதுறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட காட்டினானுங்க உண்டு. பேர் எழுதுறதுக்கு யார் உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்தா? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. நீ எழுதாம இருந்தா அவன் என் லிப்ஸ் மார்க் மாதிரியே வச்சிருப்பா. இப்போ பிரச்சனை இல்ல வச்சிட்டு நம்ம கீழே எழுதிக்கலாம். இதுல ஆக்சுவலி சொல்ல போனா ஒரு நல்ல லிப் மார்க் உண்டுதான்டே. பாப்பா வந்து ராமோட தான் கொடுத்துருக்காங்க. பெரிய வாயா இருக்கு. நல்லா இருக்கு. இது என்னது? இது வந்துட்டு ஃபேஸ் ஜெம். என்னென்னமோ பண்ணிருக்கீங்க. சரி இவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. குழந்தைங்க ஒரு 15 நாளா எவ்வளவு வந்து சொல்லுங்க பசங்க பாவம். உனக்கு தரேன் அப்படியே ஒருத்தர் வெயிட் பண்ணினே இருக்கான். மூஞ்ச பார்க்கணும். இத பாக்கிறதுக்கு எனக்கு கண்ணாடி கண்ணாடி நல்லா இருக்கா? நல்லா இருக்குல்ல? கண்ணாடி பின்னாடியும் பண்ணிருக்கீங்க. இங்க பாருங்க அடுத்து போபோ. நிஜமா என்னதான் நம்ம வாழ்க்கையில கஷ்டம் ஏதாவது வந்தாலும் இவங்க கிஃப்ட் பண்ண 28 மேயோட கேலண்டர் 28க்கு பதில் ஹார்ட். மூல 27 எங்க குண்டு? ஐயோ அண்ணே நம்பர் தெரியாது படிடா பரமான்னு சொன்னோம். 25 26 28 ன்னு போயிடுச்சு. தற்குறி தங்கச்சி. இது தயவு செஞ்சு நீங்க வரைஞ்சீங்கன்னு மட்டும் சொல்லலாம். ஸ்வேதா இந்த விரல் மட்டும் தப்பா பேசாத. நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் ஸ்வேதா. அது வந்து கிறிஷ் விரல். அப்ப இது நயன்தாரா வரலாம். சூப்பரா வரைவண்ணா உண்டு. இதுக்கு மட்டும் இதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன் ப்ளீஸ். அண்ணா ப்ளீஸ். அக்கா எழுதுனா ஓகே, அண்ணி எழுதிட்டா ஓகே. ஓகேவா? எழுதி முடிச்சுட்டு என்கிட்ட ஸ்பெல்லிங் கேட்டாங்க. நீ சொல்ல என்வி ஸ்பெல்லிங் அன்னையோர் ஆலயம். அதுக்கப்புறம் நானே உங்களுக்கு ஐடியா கொடுத்தேன். சரி பரவாயில்ல ஸ்வேதா, அண்ணியும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிக்கோ அப்படின்ட்டேன். வெக்கமா இல்ல? உன்னோட பர்த்டேயோட தீம் என்னன்னு கிடையாது. நான் வந்து எப்பவுமே இவ பர்த்டேக்கு தீம்லாம் செட் பண்ண மாட்டேன். இந்த பர்த்டேயோட தீம் என்னன்னு கண்டுபிடிச்சா? இந்த பர்த்டேக்கு தீம் இருந்துச்சு. ஃபுல் எஃபோர்ட், ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க எல்லாருமே கிஃப்ட் பண்ணிருக்கீங்க. அதனாலதான் வந்து நாங்க நார்மலா கடையில வாங்கின கிஃப்ட கூட கஷ்டப்பட்டு கொடுப்போம். அதுல கூட எங்க எஃபர்ட் இருக்கு. வாட்ச்ல நான் ஒரு எஃபர்ட் பண்ணிருந்தேன், நீ பாத்தியா? வாட்ச் அப்படியே நான் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வாட்ச் மேல ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்தேன். பயங்கரமான ஆளா இருக்கேடா. எல்லா கிஃப்ட்லயும் ஏதாவது ஒண்ணு ஒட்டி வச்சிருந்தாங்க பண்ணா. எப்பவுமே ஃபர்ஸ்ட் கிஃப்ட் லாஸ்ட் கிஃப்ட் அதோட தான் இருக்கும். இதுலயே எஃபர்ட் போட்டுருக்கான் தலைவன். பென்சில் எழுதி ஹாப்பி
குழந்தை. இதான் நான் பெங்களூருல வந்து நீ என்ன ரொம்ப மிஸ் பண்ணும்போது நீ இப்படி கட்டி பிடிச்சு கொடுக்கணும். ஐயோ, கை போது உள்ள. இது வந்து உனக்கு பாசமா இருக்கும், ஓகேவா? அதுவே உனக்கு ரொம்ப பாசமா வச்சோம்னா இப்படி அமைக்கிட்டேன்னு வச்சுக்கேன், அப்படியே முடிச்சு விடும். ஆமா. கூட இருக்க மாதிரியே இருக்கும்ல. அது உப்புல சண்டை நான் பார்த்திருக்கேன். கரெக்ட் இல்ல, லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கவங்க வந்து இந்த மாதிரி இந்த பக்கத்துல வச்சுட்டோம்னா அது நம்ம பார்ட்னர் பிரீத் பண்ற மாதிரியே இருக்கும். இது வந்து இந்த சவுண்ட் இரிட்டேட்டிங்கா இருந்தா எப்படியா ஐயோ நான் கொரட்ட மாதிரியே இருக்கா? இல்ல, உன் கொரட்டை வாழ்க்கை மாதிரி இருக்கும். பரவாயில்ல. சரி, வண்டி கொண்டு என்னோட ஃபேவரட். இதுக்கு இல்லையா சார் ஒரு 2 சிம்பிளஸ்ட், நீட்டஸ்ட், கியூட்டஸ்ட். சோ அது ஒரு பாரு, அதான் உன் கிஃப்ட். பயமா இருக்கு எனக்கு திறக்க. பயப்படாத. இந்த கிஃப்ட் வந்து நான் சும்மா இந்த காமெடி அந்த இதுல அந்த நோட்ல கொடுக்கல, ரொம்ப சீரியஸ் நோட்ல தான் இந்த அப்ப பச்சை காமெடியா தான் கொடுத்தேன். எல்லாத்தையும் டப்பாச்சா என்னக்கா? உனக்கு வந்திருக்கு இன்ஸ்டாகிராம்ல. நான் இது தேடி வாங்கினேன். சாரி சார். இது என்னன்னா நான் ஜிம்முக்கு போறதுல ராம் எனக்காக கொடுத்துருக்காங்க. என்ன ஜிம்முக்கு போறதுனால அதுதான் இது அவங்களே அது நான் ஃபர்ஸ்டே நான் சொல்லிட்டேன், இது ரொம்ப சீரியஸான நோட். சீரியஸா தான் நானும் சொல்றேன். சீரியஸா காமெடி பண்ற. ஐயோ, செல்ஃப் மேட், தன்னை தானே வடிவமைச்சு. இது வந்து நான் உனக்கு கிஃப்டா கொடுக்கல, இது நான் வந்து உனக்கு ஒரு அவார்டா கொடுக்கறேன். அவார்டு தான் இது. கைத்தடுங்க கைஸ். ஹாப்பி. நீ சும்மா நீ காமெடியா நான் ஜிம்முக்கு போறேன் அதனால கொடுத்தேன்னா நான் கொடுக்கல. இது நான் எதுக்காக கொடுத்தேன்னா, நான் நீ சின்ன வயசுல இருந்து உன்னை நீயே செதுக்கி உன்னை நீயே உருவாக்கி ஒரு கட்டுக்கோப்போட ஒரு கடிவாளம் போட்டு அந்த மாதிரியான ஒரு லைஃப்ல நீ பார்த்த பெண்களில் நீ ஒருத்தி. இப்படி கூட நான் சொல்றேன், தாய்மார்களை தாண்டி நான் பார்த்த ஒரு பெண் வந்து நீதான். This sculpture represents a woman carving herself from raw stone, shaping her identity with courage, strength and self-belief. இன்ஸ்பைரிங் விமன். நான் உண்மைங்கிறத நீ மறந்துட்டேன். என்னன்னு சொல்லிட்டோம் எனக்கு தெரியல. லேடின்னு சொல்லுவா, கேர்ள்னு சொல்லுவா, என்னன்னு சூப்பர் சொல்லுங்க. சூப்பர். நான் இது நான் பார்த்திருக்கேன். பார்த்துட்டு நான் யோசிச்சேன், சரி வேற லெவல், இது டிசைன் பண்ணதே சூப்பரா பண்ணிருக்காங்க. நிறைய ஃபவுண்டர் சீட்ல வச்சிருக்கோம். நானும் இவ்வளவு லிட்டரலி ஸ்கூல்ல இருந்து ஒன்னாதான் சுத்திட்டு இருக்கோம். ஸோ அதனால அது இது வந்து உனக்கு கொடுத்தே ஆகணும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. இது வந்து உன்னோட முகத்தை அது பொறிச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் வந்து கொஞ்சம் கால சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினால சரி இப்போதைக்கு இதை வச்சுக்கோ, நாளை பின்ன நம்ம வந்து நிஜமா சூப்பர் தாட்ஃபுல் கிஃப்ட் தான். அந்த கிஃப்ட் விட அது நீ எவ்வளவு ஒரு எமோஷனலா இந்த அளவுக்கு நீ அதை மீன் பண்ணி சொல்றதை நினைக்கும் போது எனக்கு டெஃபினெட்லி ஹாப்பி. ஒன்ஸ் அகைன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இன்னும் நீ இது ஃபுல்லா செதுக்கி நீ ஒரு முழு மனுஷியா வந்து நீ மாறணும். இதுவே செம்மையா இருக்கு பாரு. நீயமா அழுற அக்னி சீரகே எழுந்து வா. நீங்க சிரிக்கிற மாதிரி இருக்குமா இப்படி பாக்க? சில சலசலப்புகளுக்கு பிறகு ஓகே, உன்னோட லாஸ்ட் கிஃப்ட் கொடுப்போம். ஆக்சுவலாக இதுதான் வந்து நிஜமாவே லாஸ்ட் கிஃப்ட்டு. இதில் தான் வந்து லாஸ்ட் கிஃப்ட் இருக்குது. ஸோ கொடுப்போம். இப்போதான் அவரோட ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ்லாம் பார்த்து வரீங்க. அதுக்கேண்டா மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்டு இருக்க? அந்த பக்கம் இதுக்கு இல்லையா சார் ஒரு 2? இதுக்கான மிஸ்ட்ரி ரூம் இது அதெல்லாம் இருக்கு. ஏய் பாக்ஸே பயங்கரமா இருக்கு. ஒரு உள்ள கொட்டை
இது இவ்வளவு தண்ணி இருக்கு. ஆமாங்க்கா யாருக்காச்சும் நீங்க உதவி பண்ணலாம்க்கா அந்த ரோப் போட்டு. ஹலோ என்ன கலாய்க்கிறீங்களா? அடுத்த நாள் போன்ல வேற சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சு. உன் பர்த்டே கிஃப்ட் வந்து ஃபைனல் பண்ண முடியல. நீங்க ஏற்கனவே கொடுத்துட்டீங்களே, இதுல என்ன இருக்கு? இதுதான் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் அண்ட் இதுதான் லாஸ்ட் கிஃப்ட். You pulled my heart towards you many years ago. Will you do it again? இந்த மாதிரி உங்க குழந்தைக்கு வரைய கூட தெரியாம வரைஞ்சிருக்கு. இது இப்படி இழுக்கணுமோனா? அவுத்து. ஃபுல்லா இது இப்படி புல் பண்ணோம். இந்த மாதிரி ஹிடன் க்ளூ வச்சு Yes, yes. வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட். ஏடோ செம்மையா ஏடே எப்படே ஆர்டிஸ்ட் நிர்மிஸ்டாரா பார்த்து சிரிச்சவங்க எல்லாரையும் அதுவும் பார்ட் ஆஃப் தி பிளான். வேற லெவல். இங்க பாருங்க, இது முன்னாடி கொடுத்தது, இது இப்ப கொடுத்தது. இது கலக்கிட்டடி தங்க குட்டி கலக்கி. அப்படியே எக்ஸாக்ட் இருக்கு. இந்த அவுட்லைன் வரைஞ்ச உடனே ஐயோ என் பொண்டாட்டி மாதிரி ஒரு அழகிய உலகத்துல பார்த்ததே இல்ல. அந்த ஒரு போட்டோ அடுத்தது இந்த ஸ்ட்ரிக்ஸ் வரைஞ்சேன். ஐயோ என் பொண்டாட்டி மாதிரி ஒரு அழகா பார்த்ததே இல்லையே. உருவம் 16 உருவம் தான் பார்த்தேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல உருவத்துல. அது வந்து ராம்னு எழுதிருக்கேன். இங்க இருக்கு RAM. எடி செம்மையா இருக்கா? வர மாதிரி நானும் என் 2 பொண்டாட்டியும். மனசுல இருக்காங்களா வெளியே? நான் ஐயோ இது வந்து அவசரப்பட்டு வீடியோ கால் பண்ணிலாம் காட்டிட்டேன். அது பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. எனக்கு யார் கால் பண்ணாலும் யாராவது வீடியோ கால் பண்றாங்கன்னா இது உங்களுக்கு நான் ஒரு விஷயம் காட்டுறேன் அப்படின்னு காட்டி அவங்க வந்து அது முன்னாடி அடிச்சு டிஸ்க்ளைமர் சொல்லுவாங்க, குழந்தைக்கு வரவே தெரியாது. தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் வராங்க, சிரிக்க கூடாது அப்படி சொல்லிட்டு இதை காட்டுவேன். இதுக்கு நான் வந்து டிஸ்க்ளைமரே சொல்ல வேணாம். 2 seconds later. இப்ப தெரியுதா 1000 கவிதைகள். நான் உன்னை வந்து ஒரு வாட்டி வரையல, 2 வாட்டி வரையல, 1000 வாட்டி நான் வரைஞ்சிருக்கணும். ஆனா அதுக்கான டைம் இல்ல. என்னடா எல்லாத்தையும் அங்கங்க பிரிக்கிறேன், என்னடா பண்ணி வச்சிருக்க நீ? அதெல்லாம் ரகசியம். சரி அதை நீ அப்படி எடுக்க கூடாது. அதுக்கு தானே நாங்க இது வச்சிருக்கோம். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். இது என்னது இன்னொன்னு? காஃபிலே உங்க டீட்டி இருக்காருக்கா? எப்படி இது வேற லெவல், வேற லெவல் கிரியேட்டிவிட்டி டே. இது நீ நல்ல நோட் பண்ணி இதுல ஒரு இது நான் ஆர்டிஸ்டிக் பண்ணிருக்கேன். காஃபி தூள் வீட்ல கழியாச்சு. டார்க்கா இருக்கும், ஒரு சைடு ஃபுல்லா லைட்டா இருக்கும். அப்ப அந்த இது வந்து வேணும்னே அது வேணும்னே அழகா வந்தது. வாய் கண்ணு மூக்கலாம் வாய் அழிச்சிட்டு ஒரு மாதிரி ஆகிட்டாரு. நான் இப்படி ஒரு கலைத்திறமை எதிர்பார்க்கல. ஒரு லூசு பையன் லூசு மாதிரி சுத்தி இருப்பாங்க. ஓப்பனா சொல்லிருக்காங்க. சூப்பரா பண்ணிட்டடி, தேங்க் யூ டி சல்லகுட்டி. ஹாப்பி பர்த்டேனா ஒரு தேவசேனாவா நினைச்சு வந்திருக்காங்க. போகும்போது கொஞ்சிட்டே போறானா. தேங்க் யூ, பாய் பாய்.